தேனருவி தமிழ் வகுப்பறையின் இனிய வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்தில் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி இவைகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். வகுப்புக்கு போகலாமா? புணர்ச்சி இலக்கணம். புணர்ச்சி இரண்டு வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? இயல்பு புணர்ச்சி என்றால் இரண்டு சொற்கள் புணரும் போது எந்தவித மாற்றமும் இல்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு: தமிழ் கூட்டல் மணி, தமிழ்மணி. பனை கூட்டல் மரம், பனை மரம். பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். கடல் கூட்டல் நீர், கடல் நீர். அடுத்ததா உயிரும் மெய்யும் சேரக்கூடிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி எனப்படும். கவனிச்சுக்கோங்க, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேரும் புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு: தமிழ் கூட்டல் ஒளி. இதில் பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஓ, லோ ஆகுது இல்லையா? இந்த உயிர்மெய் எழுத்து இயல்பு புணர்ச்சி. தமிழ் கூட்டல் ஓசை, இல் கூட்டல் ஓ, லோ, அப்போ தமிழோசை. அவன் கூட்டலை, இன் கூட்டலை நை, அவனை. அப்போ உயிரும் மெய்யும் சேரக்கூடிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி ஆகும். இதுக்கு என்ன விதி சொல்றாங்கன்னு பார்த்தா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிறாங்க. இங்க உடல் என்பது மெய் எழுத்து, இதை நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்றால், விகாரம் என்றால் மாற்றம் என்று பொருள். அப்போ மாற்றத்தோடு புணரக்கூடிய புணர்ச்சிக்கு விகார புணர்ச்சி என்று பெயர். இரண்டு சொற்கள் புணரும் போது ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும். ஒன்று தோன்றல், இரண்டு திரிதல், மூன்று கெடுதல். தோன்றல் என்றால் புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது. திரிதல் என்றால் ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது. கெடுதல் என்றால் இரண்டு சொற்கள் புணரும்போது எழுத்து மறைந்து போவது. இவைதான் தோன்றல், திரிதல், கெடுதல் விகாரங்கள் ஆகும். தோன்றல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். தோன்றல்னா புதிதாக எழுத்து தோன்றுதல். எடுத்துக்காட்டு பாருங்க: பலா கூட்டல் சுலை, பலாச்சுளை. இங்க இச் என்ற எழுத்து தோன்றியிருக்கிறது. தமிழ் கூட்டல் பாடம், தமிழ் பாடம். இங்க இப்பு என்ற எழுத்து புதிதாக தோன்றியுள்ளது. கன்னி கூட்டல் பெண், கன்னிப்பெண். இதில் இப் என்ற எழுத்து தோன்றியுள்ளது. அடுத்தது திரிதல் விகார புணர்ச்சி. ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவதை திரிதல் என்கிறோம். எடுத்துக்காட்டு: பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. இந்த இடத்துல இன் என்ற எழுத்து இர்ராக மாறுது, திரிதல் அடையுது. மண் கூட்டல் குடம், மட்குடம். இந்த இடத்துல இன் என்ற எழுத்து இட்டாக மாறுது. இப்படி ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல். அடுத்ததா கெடுதல் விகார புணர்ச்சி. கெடுதல் என்றால் புணர்ச்சியில் ஓர் எழுத்து மறைதல் அல்லது இல்லாமற் போவதற்கு கெடுதல் என்று பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க: மரம் கூட்டல் வேர், இம் கெட்டு மரவேர் என்று புணரும். சட்டம் கூட்டல் மேதை, இம் கெட்டு சட்ட மேதை என்று புணரும். சந்தனம் கூட்டல் வாசம், இம் கெட்டு சந்தன வாசம் என்று புணரும். இவ்வகை புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி ஆகும். அடுத்ததா ஒரே சொல்லில் மூன்று விகாரங்களும் வரலாம். இரண்டு விகாரங்களும் வரலாம், மூன்று விகாரங்களும் வரலாம். விகாரம் என்றால் மாற்றம், சரியா? எடுத்துக்காட்டு பார்க்கலாம். பனை கூட்டல் காய், பனங்காய். இதில் என்னென்ன விகாரங்கள் தோன்றி இருக்குதுன்னு பார்க்கலாம். நை வரக்கூடிய இடத்துல ஐ கெட்டு நா ஆனது. அப்போ என்ன சொல்லுவோம்? பனங்காய் சொல்லுமா? அடுத்தது பாருங்க: பன கூட்டல் அம் கூட்டல் காய். அப்போ இந்த இடத்துல அம் என்ற சாரியை தோன்றி இருக்குது. நைல ஐ கெடுதல் நடந்திருக்குது, அம் சாரியை இந்த இடத்துல தோன்றி இருக்குது. அடுத்தது பனங்காய், அந்த இடத்துல இம் வரக்கூடிய இடத்துல எந்த எழுத்து வந்திருக்குது? இங்கு வந்திருக்குது. அப்போ இம் இங்கா திரிந்திருக்கிறது. அப்போ ஒரே சொல்லில் கெடுதல், தோன்றல், திரிதல் மூன்றும் நடந்திருக்கு. புரிஞ்சுதா?
இந்த இலக்கணத்தில் இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் பார்த்தோம். அடுத்த பாடங்களில் வேறு புணர்ச்சி விதிகளை நான் சொல்லித்தரேன்.